அறிஞர் கால்டுவெல் அவர்கள் தமிழ் இலக்கிய வரலாற்றை பார்க்கிற பார்வை 1870களிலே தமிழ் இலக்கியம் பற்றிய புரிதல் சமூக சூழல் எப்படி இருந்தது என்பதையும் நமக்கு முன்வைப்பதாக இருக்கிறது. அவர் இந்த தொல்காப்பியத்தை பற்றி பேசிவிட்டு திருக்குறளை பற்றி பேசுகிற போது, அது ஒரு சாங்கிய நூல், இதில் சங்கரருடைய தாக்கம் கொஞ்சமும் இல்லை, சைவ ஆகம விதிகளுடைய தாக்கமும் திருக்குறளில் இல்லை, அவர் ஒன்று சைவராக இருக்க வேண்டும் அல்லது சமணராக இருக்க வேண்டும், இரண்டினுடைய பகுதிகள் அதில் இடம்பெறதை நம்ம பார்க்க முடிகிறது என்று சொல்லிவிட்டு சீவக சிந்தாமணியை காதல் காப்பியம் என்றே அவர் குறிப்பிடுகிறார். அதே போல் திருத்தக்க தேவரை தமிழ் கவிஞர்களுடைய வேந்தர் என்று வீரமாமுனிவர் குறிப்பிடுவதையும் குறிப்பிடுகிறார். அதே போல் இந்த இராமாயண இலக்கிய தாக்கம், அதனால் தமிழ் இலக்கியத்தில் ஏற்பட்ட மறுமலர்ச்சியும் அவர் குறிப்பிடுகிறார். நண்பர்களே, இவர் மிகச்சிறந்த தொல்லியலாளர் என்பதை நம்ம பார்த்துருக்குறோம். கன்னியாகுமரி கல்வெட்டு நான் ஒன்று பார்த்தேன். அது முதலாம் ராஜேந்திர சோழனுடைய கல்வெட்டு. அவனுக்கும் சாளுக்கிய ஆகவல் என்கிற மன்னனுக்கும் நடந்த போரை பற்றி குறிப்பிடுகிற கல்வெட்டு. வால்டர் எலியட் என்பவரும் இது பற்றி துங்கபத்ரா நதிக்கரையில் நடந்த போரை பற்றி அங்கே இருக்கிற கல்வெட்டு சொல்வதாக குறிப்பிடுகிறார். ஆக ஒரு மொழியியலாளர் மட்டுமல்ல, ஒரு மிகச்சிறந்த தொல்லியலாளராகவும் நாம் கால்டுவெல்லை பார்க்கிறோம். அதே போல் நண்பர்களே, இந்த சைவ மத நூல்கள், சைவ ஆகம நூல்கள், வைணவ நூல்கள் இவற்றை பற்றியெல்லாம் ஆழமான விரிவாக பேசுகிறார். அவர் இந்த சித்தர் இலக்கியத்தை பற்றி பேசுகிற போது அவர் பிராமண எதிர்ப்பு வட்டம் என்றே குறிப்பிடுகிறார். அப்போ சித்தர்கள் என்பவர்களை பிராமணர்களை எதிர்த்து தோன்றியவர்கள். இந்த சித்தருடைய இலக்கியங்களை அவர் பேசுகிற போது ஒரு நுட்பமான கருத்தை முன்வைக்கிறார். நண்பர்களே, இந்த செவ்வியல் இலக்கியத்தில் இருக்கக்கூடிய நுட்பம் இந்த சித்தர் இலக்கியத்தில் இல்லை. ஆனால் செவ்வியல் இந்த நடை இருக்கிறதே, சித்தர்களுடைய நடை, அவர்கள் சொல்லுகிற ஆற்றல் வெளிப்பாடு, இதெல்லாம் வேறு எந்த நூல்லையும் பார்க்க முடியாது. நீங்கள் ஐரோப்பாவில் ஏன்ஷியன்ட் யூரோப்பியன் பீரியட் காலத்தில் எதிர்கால தரிசனம் பற்றி நிறைய சிந்தித்தார்கள். இயேசுநாதர் பிறப்பதற்கு முன்னாலே சிபில் பெண்கள் என்கிற அந்த பெண்மணிகளுடைய சிந்தனைகள் தோன்றுகின்றன. அந்த சிந்தனைகளை நாம் இங்கே இந்த சித்தர் இலக்கியத்தில் நம்மால் பார்க்க முடிகிறது என்று அவர் ஒரு கருத்தை முன்வைக்கிற போது, அவர் இந்த சித்தர் இலக்கியத்தை எப்படி புரிந்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. நண்பர்களே, அவர் சொல்லுகிறார், இவர்களிடம் ஒரு பிழையான கருதுகோள் இருக்கிறது. பழைய புலவர்களுடைய பெயரை வைத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அகத்தியர், கபிலர், வள்ளுவர், கௌதமர், சங்கராச்சாரியர் என்றெல்லாம் கூட பெயர் சூட்டிக் கொள்ளுகிறார்கள். அவர்கள் ஏன் அப்படி செய்தார்கள் என்று எனக்கு விளங்கவில்லை என்கிறார். அப்புறம் சித்தர்கள் குறிப்பிடுகிற சத்குரு என்கிற அந்த தன்மை எது என்று கேட்டுவிட்டு, ஒருவேளை கிறித்தவ தாக்கம் இருக்குமோ அப்படிங்கிறதுக்கு அவர் கொங்கண சித்திரை காட்டுறார். காட் இஸ் ஒன், வேதா இஸ் ஒன் என்கிற கொள்கை இருக்கிறதே, அது இந்த கொங்கண சித்திரத்தை பார்க்குறோம். இந்த கொங்கணி என சொல்லப்படுகிற கோவா பகுதியில் இருக்கக்கூடிய பகுதியோடு இவர் பெயரை இணைத்துக் கொள்வதால் இவருக்கு அங்கே சென்று இருந்த தாக்கம் இருக்குமோ என்கிற ஒரு ஐயப்பாட்டை இவர் எழுப்புகிறார். நண்பர்களே, ஆமாம். அதே போல் இந்த கடவுள் மறுப்பு சிந்தனை, வேத மறுப்பு சிந்தனை இவற்றையெல்லாம் மிக அருமையாக கால்டுவெல் அவர்கள் குறிப்பிடுகிறார். சாத்திரத்தை சுட்டு சதுர்மறையை பொய்யாக்கி சூத்திரத்தை கண்டு துயரறுப்பது எக்காலம் பத்திருக்கிறார்கள். இந்த பாடலை விளக்கமாக பேசுகிறார். நண்பர்களே, இன்றைக்கு சனாதனத்தை அழிக்க வேண்டும் என்றெல்லாம் அரசியலில் பலரும் பேசுவதை பார்க்குறோம். ஆனால் பத்திரிகையார் கிபி 10-12 காலங்களிலேயே சாத்திரத்தை சுட்டு சாத்திரத்தை அழிக்கணும், ஸ்ருகேசூர் சாம அதர்வண வேதம்ங்கிற சாத்திரம் இந்த நாட்டுக்கு தேவையில்லாதது, சதுர்மறையை பொய்யாக்கி, இந்த 4 மறையில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த சாதி வேறுபாடு இதெல்லாம் பொய்யாக்க வேண்டும். ஆமாம், அதற்கான வழியை கண்டுபிடிக்கணும், சூத்திரத்தை கண்டு துயரறுப்பது இக்காலம், அப்போ தான் தமிழர்களுடைய துயர் நீங்கும் என்று பத்திரகிரியார் சனாதன எதிர்ப்புவாதியாக சனாதனத்தை சுட்டெரிக்க வேண்டும் என்று கூறப்பட்டிருப்பதை கால்டுவெல் இங்கு சுட்டி காட்டுகிறத நம்ம பார்க்குறோம். அதில் இன்னொரு சுவையான செய்தி நண்பர்களே, அவருக்கு ஆர்சி கால்டுவெல்னு ஒரு பையன் இருக்கான். அந்த மகன் ஒரு புத்தகம் வெளியிடுறான், ஸ்பெசிஃபிக் ஆஃப் தமிழ் பொயிட்ரின்னு சொல்லி. இந்தியன் ஆன்டிகுரியில் ஏப்ரல் 1872 அந்த பெரிய கட்டுரையாக அதில் வருகிறது. இவர் எழுதுகிறார், நான் அதுலேருந்து தான் இந்த பத்திரிகையார் பாடல், இந்த சிவவாக்கியார் பாடல், திருமூரல் பாடல்லாம் எனக்கு கிடச்சிச்சு. அதுக்கு பிறகு தான் நான் அதுலேருந்து இதை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு, மேபி இதெல்லாம் 17ஆம் நூற்றாண்டை சார்ந்ததாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்தை அவர் முன்வைக்கிறார். அந்த கருதுகோள் தவறானது என்பது பிறகு வரலாற்று வந்திருக்கிறத நம்ம கவனிக்கிறோம்.
அவர் சிவவாக்கியார் பாடலை மிக நுட்பமாக எழுதி, நான் எத்தனை கோயில்களுக்கு போயிருக்கேன், எவ்வளவு பூஜை செய்திருக்கிறேன், எவ்வளவு தண்ணீரை ஊற்றி நான் பூஜை செஞ்சுருக்கிறேன், அதை பட்டியலை சொல்லிவிட்டு, இப்போல்லாம் கண்ட கோயில் தெய்வம் என்று கையெடுப்பது இல்லையே, நான் எந்த கோயிலையும் கையெடுத்து கும்பிடுறது கிடையாதுன்னு சிவவாக்கியார் ஒரு கடவுள் மறுப்பாளராக பரிணமித்திருப்பதையும் இவர் குறிப்பிடுகிறத பார்க்குறோம். அதே போல் நண்பர்களே, நாம் இந்த சித்திர பாடல்களில் பேசுகிறோமே, கறந்த பால் முளைப்புகா, கடைந்த வெண்ணெய் மோர்புகா, உடைந்து போன சங்கின் ஓசை, சங்குக்குள்ளே அந்த ஓசை திருப்பி போய் சேராது, உயிர்களும் உடல் புகா, செத்துப்போன உயிர்கள் உடலில் போக முடியாது, விரிந்த பூ மீண்டும் மரத்தில் போய் ஒட்டாது, உதிர்ந்த காயும் மரத்தில் போய் ஒட்டாது, இறந்தவர் பிறப்பதில்லை. இந்த பிறப்பை பற்றிய சிந்தனை இதெல்லாம் அந்த காலத்தில் இயேசுநாதருக்கு முன்னாடி ஐரோப்பிய நாட்டில் இருந்த அந்த சிந்தனையோடு இவர் ஒப்பிட்டு பார்க்கிற பார்வை மிக நுட்ப பார்வையாக நம்மால் பார்க்கப்படுகிறது நண்பர்களே. அதே போல் திருமூலரை பற்றி மிக ஆழமாக விவாதிக்கிறார். அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார், அன்பே சிவம் ஆவது ஆறும் அறிகிலார், அன்பே சிவம் ஆவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பாரே. அன்பு தான்டா கடவுள், அன்பு தான் தெய்வம். இவர் சிவம் அப்படிங்கிறத காடு, தி கிரேட் காடுங்கிற அந்த பொருளை தான் குறிப்பிடுகிறத பார்க்குறோம். சித்தர்களை பற்றி கால்டுவெல்லுடைய ஒரு கருத்து நண்பர்களே, இவர்கள் தமிழில் ஒரு தனி மதத்தை சார்ந்தவர்கள். இவர்கள் வைணவர்களோ சைவர்களோ சிவபெருமானை தலைவராக ஏற்றுக்கிருந்தால் இவர்கள் சித்தாந்த சைவர்கள் இல்லை, இவர் வைணவம் சார்ந்தவர்களும் இல்லை, சமணம் பௌத்தம் சார்ந்தவர்களும் இல்லை, இவர்கள் தனி மதத்தினர். அப்போது இந்த சித்தர் என்பது ஒரு தனி மதம் என்பது இவருடைய கொள்கையாக 1875 இருக்கிறத பார்க்குறோம். ஆமாம், இவர்களுடைய இறை மெய்யியல் தனித்தன்மை வாய்ந்தது அப்படின்னு இவர் குறிப்பிடுகிறார். இவர்களுடைய இந்த ரசவாத நுட்ப அறிவு அரேபியர்களைப் போல இருக்கிறது. ஒருவர் அரேபியாவுக்கே சென்று வந்ததாக குறிப்பிடுகிறார், இன்னொருவர் ஃப்ராங்க் என குறிப்பிடுகிறார். அதாவது துருக்கியில் பிறந்து வளர்ந்தவர்களோடு இந்த சித்தர்களுக்கு தொடர்பு இருந்திருக்க வேண்டும் என்பது ஒரு கருத்தாக இருக்கிறது நண்பர்களே. நாம் கூட வரலாற்றில் குஞ்ஞாலி மரைக்காயர்கள் 1400 காலங்களில் இந்த கடல் வழியை கண்டுபிடிப்பதற்கு முன்னாலே, வாஸ்கோடகாமா கண்டுபிடிப்பதற்கு முன்னாலே அரபு நாட்டுக்கு இவர்கள் போய்விட்டு வந்துவிட்டு மெக்காவுக்கு போய் வந்த அந்த காட்சிகளை பார்க்குறோம். அவர்களை வாஸ்கோடகாமா பல நேரங்களில் கொன்று, நீங்கள் குஞ்ஞாலி மரைக்காயர்களுடைய வரலாறை படிக்கிற போது இதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். கப்பல் கப்பலாக அவர்கள் கவிழ்த்தது, அப்போ இந்திய இஸ்லாமியர்கள் எப்படி அவர்களை ஐரோப்பியர்களை எதிர்த்தார்கள்ங்கிற வரலாறாக நமக்கு தெரியும் நண்பர்களே. சித்தர் இலக்கியத்தை பற்றி பேசுகிற போது இவர் குறிப்பிடுகிறார், இவர்களுடைய தமிழ் புதுமை தமிழ், புலங்கு தமிழ். இவர்களுடைய நடையும் ஆற்றல் மிகு வெளிப்பாடும் தமிழில் எந்த இலக்கியத்திலும் இல்லை சொல்லிட்டு அவர்கள் தாங்கள் ஒரு உண்மையை நம்பினார்கள், சத்தியத்தை நம்பினர், சாதாரண மக்கள் மனதில் அதை விதைத்தார்கள் என்று இந்த செவ்வியல் கால நுட்பத்தை இவர் பேசுகிற போது ராபர்ட் கால்டுவெல் அவர்கள் தமிழ் இலக்கியத்தை பற்றி ஆழமாக புரிந்திருக்கிறார் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இன்னும் கால்டுவெலை பற்றி தொடர்வோம். நன்றி.